என்னைய போய் ஏன் அவள மாதிரி வாழணும்னு நினைச்சீங்க? கண்ணகிக்கு தான் இந்த நாட்டுல செலவு வச்சாங்க. இல்ல செலவு வைக்கிறவெல்லாம் நிம்மதியா காப்பியத்தை எழுதினார் இளங்கோவடிகள். ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவை என்ன அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கையை தவிர செல கிடையாது. இவனை புரிஞ்சுக்கணும். செலவு வச்சவன் பூரா நிம்மதியா வாழ்ந்தானா கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சிறைக்குள்ள இருக்கிற ஊரா இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்க மாட்டேன். இதான உண்மை. ஏன்னா மற்ற இலக்கியங்களுக்கும் சிலப்பதிகாரத்துக்கு வித்தியாசம் உண்டு. நான் ஏன் பாடுனேன்னு தெரியுமா? நான் ஏன் பாடுனேன்னா கண்ணகி கற்புக்கரசி என்று பாடியதை விட அவள் காளியினுடைய அவதாரம். ஆமா, அந்த அவதாரம் என்பது ஒரு அம்மா மீனாட்சியினுடைய அவதாரம். நீங்க சொன்ன மாதிரி அது ஒவ்வொரு புலவர்கள் இருங்க, ஒவ்வொரு ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, ராமாயணத்தை எழுதணும் அப்படின்னா ராம அவதாரம் கூட பேர் வச்சாங்க. ஆமா, பேர் வைக்கணும் போட்டாங்க, பேர் வைக்கப்பட்டது. ஆக ஒரு கதையில ஒரு இலக்கியத்துல வரக்கூடிய கதாபாத்திரத்தை பேர் வைக்கிறது ஒரு வகை அப்படின்னா அந்த கதையில எந்த ஒரு பொருளை வைத்து பிரச்சனையோ அந்த பொருளோட பேரை வைக்கிறது பெருசுதானே. சிலம்பு அப்படின்றதற்கு அதிகாரம் கொடுத்து சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பேர் வைக்கிறார். ஆக பூம்புகாரிலே பிறக்கிறார் கண்ணகி. பூம்புகார் என்பது காவிரி பூம்பட்டினம். ஆமா, புகாரிலே மாண்டான் என்று ஒரு வழக்கு இருக்கு. ஆமா, ஆனாலும் கண்ணகி காளியினுடைய அவதாரம். 4 சக்தி, போர் சக்தி, அருள் சக்தி, கோப சக்தி, புருஷ சக்தி. அதிலே போர் சக்தி துர்க்கை, அருள் சக்தி உமாதேவியார். ஆக காளிக்கு ஒரு சக்தி, அது போல புருஷ சக்தி அரி என்ற மகாவிஷ்ணு. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, சரியான முறையில ஒரு நீதிபதி நீதிமன்றத்துல அந்த இடத்துல அமர்ந்து தீர்ப்பு சொன்னது தப்புன்னு தெரிஞ்சு மாரடைப்பு வந்து இறந்த முதல்ல இருக்கிற ஒரு வழக்குனா கண்ணகி வழக்கு. அந்த பாட்டை பாடணும். நீ இவ்வளவு கதையை பேச ஆரம்பிச்சில்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா சில ஒரு நீதியை கொடுத்தது தவறாக வந்து விட்டது என்பதற்காக உயிர் போச்சு சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா? என்ன மிரட்டுற? பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளையான கண்ணகியை பேசிட்டு கேட்கலாமா நீங்க? அடக்க மட்டும் பெண்ணுக்குரிய குணம் அல்ல, தனக்கான நீதியையும் நியாயத்தையும் வீரத்தோடு எதிர்த்து கேட்பதும் பெண்ணுக்குரிய குணம் தான் நிரூபிச்ச கண்ணகியை பேசிவிட்டு பொம்பளை பிள்ளையான்னு கேட்டா சிலப்ப அப்புறம் மிரட்டிட்டு கையில கொண்டுட்டு போறா சிலம்ப. ஏன்னா பாண்டிய மன்னனுடைய கையில இருந்த சிலம்பு கோப்பெருந்தேவியினுடைய தேவியினுடைய சிலம்புல முத்து மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவன் பாண்டிய நாட்டினுடைய மண்ணே, பாண்டிய நாடு முத்துடைத்து என்ற பெருமைக்குரிய நாடு. ஆனா கண்ணகியினுடைய தந்தை யாரு? யாருங்க? சொல்லுங்க. கண்ணகியினுடைய தந்தை வந்து மிகப்பெரிய வணிக தொழில ஈடுபட்டு எல்லா மன்னர்களுக்கும் முத்து பவளம் மாணிக்கம் எல்லாத்தையும் வந்து கொடுக்கிறவரு. அப்படிப்பட்ட அவங்ககிட்ட இருந்து சிலம்பு எப்படிப்பட்ட தெரியுமா? விலை உயர்ந்த மாணிக்க கல்லாலான சிலம்பு கொண்டு போய் சிலம்பு நீட்டி உடச்சு செட்டியார் குலத்துல பிறந்த இன்னைக்கு ஆமா மாசத்துவன்னு பேர் இருக்கு. இப்ப என்னன்னா பாருங்க, தன் மேல குற்றம்னு, ஆமா பேர்லாம் இதுலதான் இருக்கு, தான் மேல குற்றம்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அதை எத்தனையோ வழியில சரி பண்ணி குற்றமற்றவன்னு காட்டக்கூடிய இந்த சூழல் இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல இந்த நாட்டுல தான் மேல குற்றம்னு தெரிஞ்சவன் அவன் பேசிய முதல் வாக்கு என்ன தெரியுமா? ஞானா மன்னவன், ஞானே கல்வன், கெடுக என் ஆயில் அப்படிங்கிறான். நான் மன்னவனே கிடையாது, நான் தான் திருடேன், கெட்டு அழிஞ்சு போட்ட என்னுடைய ஆயுள்னு அதே இடத்துல மாண்டு போனான். இப்ப இந்த கதையில ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னா, சொல்லிக்கிறவா நீனே பேசுறிய பேசாதீங்க, நீயே பேசுறியன்னு சொல்றிய பாருங்க, நீங்க அதை சொல்றிய பாருங்க, வாயை திறந்தா மூடவே மாட்டீங்க. நீங்க ரொம்ப குறைவா பேசிருக்கம்மா. யாரு கேளு, சொல்லுங்க. இது முடிச்சுக்கிறேன். யானோ கல்வன் கெடுக என் ஆயுள்னு அவர் சொன்னாரு. ஆமா, உடனே உயிர் போச்சு. ஆமா, அடுத்தபடியா கோப்பெருந்தேவியும் விழுந்து உயிர் விட்டா. ஏன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதுதான் வரேன். இல்ல எதனாலயா இருக்கும்? புருஷன் இல்லைன்னா இனிமே வாழ முடியாது. அது மட்டும் இல்ல, புருஷன் இல்லைன்னா வாழ முடியாதுன்ற காரணமே இல்ல. ரொம்ப பேர் அந்த பார்வையிலே பாக்குறாங்க. கணவன் இல்லைன்னா வாழ முடியாது அப்படி பார்க்க போனா கணவன் ஒண்ணு நல்லவே இல்ல, அவனே கிட்டத்தட்ட விசாரிக்காம தீர்ப்பை கொடுத்து அந்த இடத்துல அவன் தப்பானவனா இருக்கான். ஆமா, அவனுக்காக இருந்து தவறான கணவனோட நம்ம வாழ்ந்ததும் குற்றம் என்று எண்ணினால் அதனால உயிர் போச்சு. அவளுக்கு அவ இறந்ததற்கான காரணத்தை கொடுத்திருக்கிறார் ஒருத்தர். எப்படி அப்படின்னா, கணவன் இறந்து போயிட்டான். இப்ப கோப்பெரும் தேவிக்கு தன்னுடைய எதிர நிற்கக்கூடிய கணவனை இழந்து கையிலே சிலம்போடு நிற்கக்கூடிய கண்ணகிக்கு என்ன பதில் சொல்லுவோம்னு தெரியல. அவகிட்ட பதிலே இல்ல. பதிலே இல்லாம அவளை எதிர்த்து தன்னால பேச முடியல, அவளால அவளை சமாளிக்க முடியல, என்ன பண்றதுனே தெரியல. வாங்க அவளால எதிர்த்து பேச முடியல. ஒரு நாய் வந்துருது. அதுக்கு ஒரு கதை இருக்கு. சரி, அப்படின்னா கோப்பெரும் தேவி கண்ணகிக்கு பதில் சொல்ல முடியாமல் இன்னைக்கு சில பேர் பதில் சொல்ல முடியல, மௌனமாக்குறாங்க.
இல்ல மௌனம்ன்றதை தாண்டி மௌனத்தை விட செஞ்சது நியாயம் தான் வாதாடுற இந்த உலகம் இருக்குல்ல. செஞ்ச தவறுகள் எல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு கூட்டம். ஆமா. ஆனா பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் செய்த தவறுக்காக உயிர் விட்டான். ஏன் பேசுறேன் தெரியுமா? இப்பதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணேன், படிச்சேன். இன்னும் நிறைய விஷயம் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும், உங்களோட தான் உரையாடணும். ஏன்னா நம்ம மேல குற்றம்னு வந்துருச்சுன்னா நம்ம வழக்கறிஞரா மாறிடுவோம், அடுத்தவங்க மேல குற்றம்னு வந்துருச்சுன்னா நீதிபதியா மாறிடுவோம். அதான உண்மை. நீதிபதிக்கே நீதி சொல்ற காலமா போச்சு. நீதிபதி எல்லாம் அவங்க தன்னிச்சையா அவங்க சரியா ஆராய்ந்து சரியான்னு சொல்ல. இப்ப சமீபமா ஒரு சில வழக்குகள்ல நீதி கொடுத்த நீதிபதிகள்லாம் ரொம்ப சிறப்பா கொடுத்திருக்காங்க. ஒரு சில வழக்கு கவனிச்சீங்களா? ஆமா. அந்த வழக்குல நீங்க தனியா பேசுற வழக்கு, அந்த வழக்கு இங்க வேணாம், உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு வாடான்னு கூட்டிட்டு போனாரு ஒருத்தர். ஆமா, அது பக்தி வழக்கு, பரம்பரை வழக்கு. ஆமா ஆமா. அப்படி இந்த கண்ணகியோட கதை என்னன்னா, சிலப்பதிகாரம் தோன்றுவதற்கு காளியோட அம்சமாக வந்து கண்ணகி பிறக்க கண்ண மதுரை அழிய என்ற போன ஜென்மத்து கதை இருக்கு. தனது இடது ஆமா உண்டுதான் தனது என்ற ஒருத்தியை அவளுடைய கணவனை கொன்றார்கள். அவ மலை மேல இருந்து 14 நாட்களாக உலகம் எங்கும் அலைந்து திரிந்து தன்னுடைய கணவனுக்காக நீதி கிடைக்காமல் மலை மீது ஏறி நின்று தன்னுடைய கணவனுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று அப்படியே சாபம் கொடுத்து கொண்டு கீழே குதித்தார். அதான் யாரு குற்றம் சாட்டினானோ அவனே வந்து என்னவா பிறக்கிறான், கோவலனா பிறக்கிறான். உண்டுல்ல, அதுதான் செஞ்ச பாவம். முற்பகல் செய்யும் பிற்பகல் ஊழ்வினை மெல்ல நுழையும். இது என்ன உதாரணம்? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும், வல்லால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். இதான் 3 கருத்து தான் சிலப்பதிகாரம். வள்ளலாரே தான் சொல்றாரு, கருணை இல்ல ஆட்சி கடிகி ஒளிகன்னாரு. சன்மார்க்கர் நம்ம பேசிட்டா மொழி மட்டும் உரப்பா வரும், அவர் மட்டும் பேசினா நம்ம சிரிச்சுட்டே பேசப்படாம போயிட்டே இருந்தா பேசுவோம்.